கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஆவார். அவர் 2005இல் தேமுதிகவை தொடங்கிய பிறகு விருத்தாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியம் ஆகிய தொகுதிகளில் தலா ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். அதாவது 2006 முதல் 2016 வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். மேலும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக 2011 முதல் 2016 வரை பதவி வகித்தார். கேப்டன் அவர்கள் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து 2 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் 3 தமிழக அரசின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது இவருக்கு 2001ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. மேலும் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது அவரது இறப்பிற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு மக்களால் கேப்டன் என செல்லமாக அழைக்கப்படுகிறார். நாட்டுப்பற்று மற்றும் பல புரட்சிகரமான படங்களில் நடித்ததால் இவர் புரட்சி கலைஞர் எனவும் அழைக்கப்படுகிறார். தமிழ் திரையுலகின் நலிவுற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் செய்த உதவிகளின் காரணமாக கருப்பு எம்ஜிஆர் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் முதல் கடைநிலை ஊழியர் வரை சமதரத்திலான உணவு உண்ண வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். மேலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக 2000ஆம் ஆண்டு முதல் 2006 வரை இருந்தார். அப்போது மிகப்பெரிய கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை பல நிகழ்ச்சிகள் நடத்தி மீட்டெடுத்தார். இப்படி பல பதவிகள், பட்டங்கள் மற்றும் இலகிய மனதிற்கு சொந்தக்காரரான கலியுக கர்ணன் அவர்கள் இறந்து 1 வருட காலமாகின்றது. அவரது நினைவு நாளான இன்று டிசம்பர் 28இல் அவரை வணங்கி போற்றுவது நமது கடமையாகும். Thank you. Subscribe my channel for more videos.